வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி சாய் தூக்குடா ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெட்டு 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன். நம்ம ஸ்லைஸாக இதுமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் மாதிரி ப்ரெட்டு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாகவும் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று போட்டு ரொம்ப கருகாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ஒரு மாதிரி ரிச்சாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே செய்து பாருங்கள். இது பால் 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். மில்க் மேட் 2 டேபிள் ஸ்பூன், கருகாமல் அது மாதிரி எல்லா ப்ரெட்டும் ஒரு மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நம்ம கம்பி பார்க்காத மாதிரி எதுவும் வர தேவையில்லை. சுகர் கரைஞ்சவொடனே சர்க்கரை கரைஞ்சவொடனே நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். சர்க்கரைலாம் கரைஞ்சாச்சு எடுத்து வச்சு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். பால் நம்ம கொஞ்சம் சுண்டை காய்ச்சிக்கலாம். நல்லா பால் காய்ஞ்சாச்சு. நம்ம இதில் குங்குமப்பூ கலர் சேர்த்தோம்னா கலர் வரும். நான் குங்குமப்பூ இல்லைனாலும் கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மில்க் மீட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மில்க் மீட் சேர்த்தோம்னா டேஸ்ட் கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் திக்காக கெட்டியாகிற வரையும் நம்ம காய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கெட்டியாகிடட்டும். இது பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சாச்சு திக்காக. இந்த சுகர் பாவில் இந்த ப்ரெட் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டோம்னா அப்படியே ஊறி ரொம்ப சாஃப்டாகிடும். போட்டு உடனே எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் போட்டு சுகர் பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு, பாதாம் பருப்பு, சாரப்பருப்பு, நம்ம எந்த பருப்பு வேணுமோ அந்த பருப்பெல்லாம் மேலே சேர்த்துக்கலாம். இதுமாதிரி ஒரு தட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இந்த பால் இருக்குங்களே, திக்காக பால் காய்ச்சி வச்சுருக்குங்களே, அது மேலேயே ஊற்றிக்கலாங்க. அது மேலே பருப்பு போட்டு பாதாம் பருப்பும் சாரப்பருப்பு சேர்த்துருக்கேன் நான். சாரப்பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு கூலிங்காக சில்லு நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். இப்போ சாகி தொக்கடா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப 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 நல்லா ரிச்சான ஸ்வீட். இது சிம்பிளானது தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம செய்துக்கலாம். ரொம்ப நேரம் இருந்துச்சு. ரொம்ப நேரம் வைக்காது. ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா கூலிங் அந்த கூலிங்லேயே சாப்பிட்டா சில்னஸ் நல்லாயிருக்கும். நீங்களே செய்து பாருங்கள். சாகி தூக்குடா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.